இந்த குறிஞ்சி மலர் எப்படி 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூத்து அதிசயத்த தருதோ, எங்க ஆள் இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய அதிசயத்த தந்துட்டாரு. நான் கொஞ்சம் வழக்கம் போல லேட்டா தான் எழுந்தேன். எழுந்து பார்க்குறேன் அரிசி ஊற வச்சுட்டாரு, பருப்பு ஊற வச்சுட்டாரு, முட்டை வேக போட்டாரு. எனக்கு அப்படியே ஒரே ஷாக் ஆயிடுச்சு. நம்ம வீட்டு கேப்டன் பிரபாகரன் இந்த அளவுக்கு தேறிட்டாரா அப்படிங்கிற மாரி ஆயிட்டு. ஆனா எனக்கு உண்மையாவே கொஞ்சம் போல சந்தோஷமாயிட்டேன். இந்த தற்குறியோட சேர்ந்தா தற்குறியா தான் ஆவான்னுவாங்க பாருங்க. அது உண்மையா போயிட்டு. எங்க ஆள் என் கூட சேர்றதுனாலயா என்னன்னு தெரியல. பருப்பு ஊற வைக்க சொன்னா இந்த கடலை பருப்பு எடுத்து ஊற வச்சுட்டாங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் போல சொரக்கா இருந்துச்சு. அது கடலை பருப்பை போட்டு கூட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு பண்ணிட்டேன். இதுதான் சாம்பார் கூட்டாகிய மாறிய தருணம் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு. அதுக்கப்புறமேட்டு இப்பெல்லாம் கொஞ்சம் ரீசெண்ட் டேஸாவே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், யூடியூப் அது இதுன்ட்டு எது ஓப்பன் பண்ணாலும் எல்லார் வீட்லயும் அந்த செடி வைக்கிறாங்க. அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. அப்புறம் எனக்கும் அதுல கொஞ்சம் கிரேசி ஆயிடுச்சா. இன்னைக்கு அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானே எங்க அம்மாவை அப்படியே கூட்டிட்டு இந்த செடி வாங்கலாம்னு சொல்லி நர்சரிக்கு போனேன். நர்சரியில போனா என்ன அழகா விதவிதமா ரகரகமா அழகழகானுன்ற மாதிரி அவ்வளோ அழகான செடிகளா இருந்தது. ஆனா இதுல ஒன்னுத்துக்கும் எனக்கு பேர் தெரியல. வெறும் இந்த ரோசா பூவோட பேர் மட்டும் தான் தெரியும். அப்புறமேட்டு நல்ல அழகான செடியை எங்க அம்மா கையில 2 எடுத்து கொடுத்தாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.